ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபரும் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து ஸ்மாக் டவுன் ப்ளே பண்ணி வந்து PS2 எமுலேட்டரை பற்றி போட்டிருந்திருப்பேன் நம்ம அஜய் தமிழ் சேனலில். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, முதல்ல இது உன்னோட கேம் ப்ளேவே இல்லை அப்படின்ற மாரி ஒரு மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது நம்ம கேம் ப்ளேவை போயிட்டு நம்மளது இல்லை அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு. இல்லை ப்ரோ, இது ப்ராமிஸாக இருந்து தான் அப்படின்ற மாரிலாம் கமெண்ட் பண்ண நானும். சத்தியமாக சொல்கிறேங்க, என்னோடய கேம் ப்ளே தாங்க. அதேமாரி வந்து இன்னொரு நண்பர் கேமிங் லூப்புன்ற ஒருத்தர் வந்து எப்பயுமே லைக் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி என்னை செம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கமெண்ட் பண்ணி. அவருக்காக ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு நெட் ஃபார் ஸ்பீட் இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. 2005 கேம் சரிங்களா, அப்போ தான் ரிலீஸ் ஆனது. அதான் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன கேமு. இது வந்து வீடியோவாக போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ உனக்கு இல்லாதா ப்ரோ, அதனால தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கேம் ப்ளேவும் பார்த்துருவோம். PS2 எமுலேட்டரை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோட மொபைல் தாங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா ஸ்மாக் டவுன் மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து நான் கேம் ஆட் பண்ணி விளையாட போகிறேன். இப்போது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்ட பிறகு நான் டவுன்லோட் ஃபோல்டர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். இந்த கேமோட ஜிபி கிட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட 3 ஜிபி கிட்ட வருது. 2.84 ஜிபி கிட்ட வருது இந்த ஜிப் ஃபைலே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.4 ஜிபி. இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு தான் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் கேமை கிளிக் பண்ணிக்கிறேன், நெட் ஃபார் ஸ்பீட் கேமை. ஓகே, இப்போ வந்து இந்த நிறைய செட்டிங்லாம் பண்ணேன், ரொம்பவே வந்து லேக் ஆச்சு. என்னத்துக்கு லேக் ஆகுதுன்னு ஒரு சில செட்டிங்லாம் பண்ணேன். ஓரளவுக்கு FPS வந்து ஓரளவுக்கு இப்போ ஒழுங்காக கிடைக்குது. இது வந்து ஷூட்டிங் கேமு, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் கேம். இருங்க மாற்றி காட்டுறேன். இது ரேசிங்கு, இது வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இந்த 2 தான் ட்ரை பண்ணேன். இது வந்து ஷூட்டிங், இது வந்து ரேசிங்கு, இதுதான் வந்து நெட் ஃபார் ஸ்பீடு. கேமிங் லூப் நண்பா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, எனக்கும் வந்து நெட்வொர்க் இல்லை அப்படின்னு சாரின்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் சரியா. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இது வந்து சத்தியமாக என்னோடய கேம் ப்ளே தான், பார்த்துக்கோங்க. நான் மேலே ஸ்க்ரீனை கூட தள்ளி காட்டுறேன் உங்களுக்காக. இப்போ நான் டைரெக்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய டிவைஸ், புரிஞ்சுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க நண்பா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட ஏடிஎல் சேனல் வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு. காலையில் தான் GTA Vice Cityயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆப் நேம் கூட சொல்லத்துக்கு விரும்பல. டக்குன்னு அதுக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதேமாரி வந்து ஒன்றுமே புரியல. ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ போட முடியாது. என்னங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் டக்குன்னு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் புரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு காலையில் நம்ம ஏடிஎல் சேனலுக்கு, ஒன்றும் புரியல. அதான் லைட்டாக பயமாக இருக்குது. இப்போது ஏதாவது நம்ம போடுறோன்ற பேரில் நம்ம மெயின் சேனலுக்காக வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது என்னால். அந்த சேனலுக்கு வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் புரியல. என்ன தான் நம்ம பண்ணோன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஸ்ட்ரைக்கை குத்தானுங்க பார்த்தீங்களா. நான் அப்பீல் பண்ணி விட்டேன். இது வந்து யூடியூப்லேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ஏஐ தான் வந்து ஸ்கேன் பண்ணுது. நான் என்னத்த பண்ணியிருந்தேன், டைட்டில்லாம் வந்து யாரையும் பார்த்து காப்பியெல்லாம் அடிக்கலை. ஓரளவுக்கு நானே தான் பார்த்து எல்லாமே நானே தான் கொடுத்தேன். சத்தியமாக சொல்கிறேன், காப்பி இது இப்போது இன்னொரு சேனலில் பார்த்து தம்ப்நெயில் டைட்டிலாம் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணால் தான் ஸ்ட்ரைக்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நான் அப்போலாம் பண்ணவே இல்லைங்க. என்னத்துக்கு குத்துச்சு அந்த ஆப். ஆமாம், ஒரு ஆப்பை பற்றி சொன்னேன். அந்த ஆப்பை பற்றி சொன்னதுனால அந்த ஆப்லாம் வந்து இப்போதைக்கு மொபைலில் கிடையாது. அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்னே வச்சுக்கோங்க. அந்த ஆப்பை பற்றி தான் சொன்னேன். கட்சியில் வந்து வச்சானுங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரைக்கு. அதனால் வந்து நம்ம அஜய் கேமிங் தமிழ் சேனல்னு ஒரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஜய் விலாக் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். இது மட்டும் எனக்கு செய்யுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த 2 சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் ஸ்ட்ரைக் வந்துச்சு ஏடிஎல் சேனலில், அஜய் கேமிங் தமிழ் சேனல்லையும் ஸ்ட்ரைக் வந்துச்சு. இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நம்மளும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்துரும், ஒன்றும் முடியலங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரெட் கலர் கார் வச்சுக்கலாம், தரமாக வேகமாக போவோம். தார் மாதிரி தக்காளி சோறாக ஓட்டலாம். ஸோ இந்த கேமுக்கு வந்து மேலே ஷோ ஆகுது பாருங்கள், லோவாக கிடைக்குது, ஓரளவுக்கு ஹையாக கிடைக்கிது. FPS செட்டிங்லாம் ஹேண்ட் தான் பண்ணி வச்சுருக்கேன். கடையிலே இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக்கெலாம் வந்துச்சுன்னா தாங்க முடியாதுப்பா. ஏன்னா இதுமாரி கேம் ப்ளே நான் வீடியோ போட்டிருக்கேன், உடனே வந்து ஸ்ட்ரைக்காக குத்தானுங்க தெரியுமா. அதனால் ஒன்றும் புரியல. ஓகே இந்த எக்ஸ் பட்டன் அழுத்திட்டே இருக்கலாம், டக்குன்னு ஸ்கிப் ஆகிடும் அந்த மிஷின். ஓகே ஓடே, வேற லெவல். எங்க இப்படி தெரியுது காரு. செம கேம் அது PS2 எமுலேட்டர்லேயே. டைம் முடிஞ்சிருங்க. தரமான கேமியா, கேமிங் லூப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி தரமான கேம் இது.
ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கேம் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. பிஎஸ்பியில் ஒரு கேம் இருக்கும், அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. போட டைம் முடிய போகுது சீக்கிரம். போச்சு. ஐயோ சே, இதாங்க இந்த கேம் எனக்கு விளையாடவே தெரிலங்க. இன்னமும் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கணும். வேறு லெவல் போக முடியுதுன்னு பார்த்தா லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி வாட்டி தரமாக விளையாடுவோம். தரமாக இருக்குது கேமு. டேய் போங்கடா, கடுப்பு பேத்தின்னு இருக்காதீங்கடா. நடுவில் வந்துடுறானுங்க, டென்ஷன் ஆகுது. மூவ் பண்ணுறா. ஐயோ பக்கத்தில் வந்துட்டோங்க அந்த டைமு. இந்த கேமு எனக்கு அவ்வளோ விளையாட தெரியல, தப்பாத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட அந்த டைம் நெருங்கத்துக்கு வந்துட்டோம், தோத்துட்டோம். யாரா இவன் கடுப்பேத்து. ரோட்டில் போகிற கார்லாம் ரேஸ் ஓட்டுங்க. டைம் முடிய போகுது, நான் தோத்துறேன். திருப்பி ஸ்கிப்பும் பண்ண முடியல. நானும் வளைஞ்சு போகிறேன், முடியலங்க. நான் வந்து சரியாக விளையாடல. கேமும் வந்து ஓரளவுக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, 3 GB கிட்ட வருது. லோ டைம் இப்போ நெருங்கிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. ஐயோ சரி, லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு லெவல் இருக்கா, நம்ம ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி கரெக்டாக ட்ரை பண்ணுவோம். போனா கடுப்பு ஏற்றுக்குறான். சரி விடுங்க, நம்ம வந்து வேறு லெவலில் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாத மாரி தருது. நம்ம கேமை கியூப் பண்ணிடலாம். கியூப் பண்ணிட்டோம். இப்போ வந்து வேறு லெவல் பாருங்கள், லாக்கில் இருக்குது. இல்லை வந்து ஒரு லெவலை முடிக்கும் போது தான் லாக்கில் இருந்து வெளியில் வரும் போல இருக்குது. இது பாருங்க. யோ டெமோவே வேணாம், எனக்கு பிடிக்கவே மாட்டுது. விடுங்க, இந்த லெவலில் வச்சு பார்ப்போம், இந்த காரை வச்சு பார்ப்போம். ஸோ இந்த காரில் வந்து நான் ரீச் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த காரில் தான் ரீச் பண்ணேன். அந்த டைம்லாம் ரீச் பண்ணி கிட்டத்தட்ட போயிட்டு, ஆனாலும் வந்து டைம் வந்து இதுவாகிடுச்சு. கடவுளே, இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் குத்துற போகிறீங்கப்பா. ஏஐ தான் கடுப்பேற்று யூடியூப்பில். கரெக்டாக ஓட்டுறேன். கரெக்டாக போகுதுங்க இந்த காரு. கரெக்டாக போகுது. போ அப்படியே போ, கிச்சன் போடு. தரமாக போயிட்டுருக்கு. தரமாக போயிட்டுருக்குன்னு சொன்னதான் இப்படியா? இல்லை ரீச் பண்ணுறோம். அவ்வளோதான். இதை பாருங்க, அவ்வளோதான். டைம் போனஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏடா போகிறேன் அடங்கு. என்ன நினைப்பாரு, இவ்வளோ மொக்கையா விளையாடுறேன். சரி, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம் PS2 எமுலேட்டர்ல. போடா ஐயோ சி கடுப்புடா சாமி. சரி, வேறு ஏதாவது ஸ்கிப் பண்ணுற மாரி இருக்குதா? கியூ டெமோ, எனக்கு டெமோவே வேணாம்டா. ரீஸ்டார்ட்லாம் தேவையில்ல. போங்கடா, கடுப்பு ஏற்றினுக்குதுங்க.
வேறு ஏதாவது லெவல் அன்லாக் ஆகும்னு பார்த்தா ஆக மாட்டுதுங்க, கடுப்பு. 1 மினிட். இன்னொரு ஒரு லெவல் இருந்துச்சுல கேம் ஸ்டார்டிங்கில், நம்ம அது வேணால் ட்ரை பண்ணுவோமா? தேர்டாக ஒரு லெவல் இருந்துச்சுல, அதனால எதுன்னு நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாரி வந்து இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச PS2 கேம்ஸ் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். இனிமேல் வந்து PS2 எமுலேட்டரை பற்றி வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். அதேமாரி இந்த கேம்லாம் எப்படி ஏற்றுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ரோம்னு ஒரு வெப்சைட் இருக்குது சரிங்களா, கூல் ரோம் அப்படின்ற மாரி ஒரு வெப்சைட். அதில் போனீங்கன்னா PS2 கேம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் PS2 எமுலேட்டர் மட்டும் ஏற்றிட்டு அந்த கேம்ஸில் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னது? ஓ, செமையாகுதா? இந்த லொட்டு கிட்டலாம் சவுண்ட்லாம் வேணாம், நீ ஸ்கிப் ஆகி போடு. என்னது இது? ஐயே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, தேவையில்ல. பேக் வச்சிட்றா. ஐயோ, என்னதுன்னு பார்ப்போம். ஐயா, இந்த மியூசிக்கு டக்குனு ஏதாவது கொடுத்துட போகிறாங்க. ஏங்க கடுப்பு ஏறுதுங்க. சி, இப்போ ஒரு மியூசிக் வந்துச்சுல, அந்த மியூசிக் கூட காப்பிரைட் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். அதனால தான் லைட்டாக பயமாகுது. சரி, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ட்ரை பண்ணுவோம். கார் ரேஸே ட்ரை பண்ணுவோம். ஸோ யாரோ கோச்சிக்க வேணாம். அதேமாரி எனக்கு கமெண்ட் பண்ண கேமிங் குரூப் அவரும் கோச்சிக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் அவர் இந்த கேம்லேயே பார்த்தாருன்னா அப்படின்னா சரியாக விளையாடி இருக்க மாட்டேன். இதில் வந்து பேச தப்பாத்துக்காதீங்க. நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ரொம்பவே ஸ்டெக் ஆச்சு. நான் வந்து எஃபிஎஸ்லாம் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ண பிறகு தான், செட்டிங்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் இப்போ ஓரளவுக்கு கேம் ப்ளே ஆகுது. ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக லைக்லாம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. வீடியோ வேறு லென்த்தாக போகுது, ஒன்றும் புரியல. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுறீங்க? நீட் ஃபார் ஸ்பீட் அஜய் தமிழ் அப்படின்னு போடுங்க, பார்க்கலாம். நீட் ஃபார் ஸ்பீட் அஜய் தமிழ். And to do that, to get a crack at one of us, you gotta get noticed. You gotta go beyond smoking the competition. சரி, லாஸ்ட் டைமுங்க. இந்த ஒரே ஒரு கேம் ப்ளே மட்டும் பாருங்கள். சப்போஸ் இது இருக்க வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அஜய் தமிழ் நெட் ஃபார் ஸ்பீட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் புரிஞ்சுப்பேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ பார்ப்போம். வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதெல்லாம் தேவையில்லை, இன்ட்ரோலாம் தேவையில்லைங்க. நம்மளுக்கு கேம் வேணால் போதும். இந்த கேமுக்கு பூஸ்ட் கூட இருக்குது. பூஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. டைம் முடிய போகுது. போ 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 ரீச் ஆகிட்டேன். சூப்பர். உன்னால முடியும். உன்னால முடியும்டா. போடு, ஓரளவுக்கு செமையாக வந்துட்டோம். ஓகே, வேறு லெவல் அங்கே வந்துட்டானுங்க. குறுக்கில் கௌஷிக் வந்த மாதிரி போடா. டைம் ரன் ஆக ஆரம்பிச்சு. போட வந்துச்சு. போடே, வேற லெவலுங்க. போலீஸ்காரன் வேற. ஐஜாக்காரியா? ஏன்னா போங்க, கஷ்டப்பட்டு நானே விளாட்றேன். இல்லை வேற ஐஜாக்கெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதியா? போயா போலீஸே, கடுப்பேற்றினுக்குறாங்க. வந்து ராங் ரூட் வேற வந்துட்டேன். போச்சு போ. வந்துச்சு போயிடுறேன். அட போங்க, கடுப்பு ஏறுதுங்க. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நானும் மூச்சு திணற ஓட்டின்னு போனால்
கட்சியில் டைம் அப்புன்னு வந்துச்சு. போங்க அவ்வளோதான் அந்த வீடியோ கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. தப்பாத்துக்காதீங்க, அந்த அளவுக்குலாம் நம்ம விளையாடி இருக்க மாட்டோம். சரி, உங்களுக்கு பிடிச்ச PS2 கேம்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேம் ப்ளே வீடியோ போடலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து இந்த கேம்ஸ்லாம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா ரோம், அதான் கூல் ரோம் அப்படின்ற மாரி ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போனீங்கன்னா வந்து PS2 கேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை ஏற்றி இந்த PS2 எமுலேட்டரை வந்து ஆட் பண்ணி விளையாடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த மாரி அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எமுலேட்டரில் வந்து அடுத்து உங்கள் ஃபைல் மேனேஜர் டவுன்லோடில் தான் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ZXR ஆப் இருக்குல்ல, அதில் வந்து போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அந்த ஜிப் ஃபைலோடு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கேம் லோடிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரெட் கலரில் வந்து அப்படியே ஒரு மாதிரி எரர் மாரி காட்டும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. கேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த மெயின் ஃபைலே கிளிக் பண்ணினா வந்து உங்களுக்கு கேம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ.